பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருக்கு எழுதிய கடிதத்திலே சொன்னார், பெரியார் இங்கே இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சிகிச்சைக்காக, புற்றுநோய்க்காக அமெரிக்காவில் இருக்கிறார். அப்போது திடீரென்று பெரியாருக்கு எனக்கு வாழ்க்கையில் சலிப்பு வந்து விட்டது. ஏன் வாழ்கிறோம் என்று தெரியவில்லை என்று எழுதிவிட்டார். பதைத்து போன அண்ணா அங்கிருந்து எழுதினார், தந்தை அவர்களே, எனக்கு தெரிந்த உலகத்திலே ஒரு கருத்தை சொல்லி, ஒரு தத்துவத்தை சொல்லி, அந்த தத்துவத்தை அந்த தலைவன் இருக்கிற போதே நிறைவேற்றிய வரலாறு இல்லை. கார்ல் மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை சொன்னார், இயலவில்லை. வால்டேரும் ரூசேவும் பிரெஞ்சு புரட்சியை உருவாக்குவதற்கு முயன்றார்கள். வால்டேர் காலத்திலோ ரூசோ காலத்திலே வரவில்லை. 2 தலைவர்கள் தேவைப்பட்டார்கள். கார்ல் மார்க்ஸ் சொன்ன தத்துவத்தை லெனின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் நாற்காலிக்கு. 2 நூற்றாண்டு. அதே போல வால்டேர் கொண்டு வந்த தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டிலே ரூசோ கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய தத்துவங்கள் வெற்றி பெறுவதற்கு 2 நூற்றாண்டு, 2 தலைவர்கள். ஆனால் நான் கண்டவரை ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தலைவன் உயிரோடு இருக்கிற போதே அந்த தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, உங்களுக்கு ஏன் சலிப்பு வர வேண்டும் என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். இன்றைக்கு கம்யூனிசம் இல்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கருணா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தால் போதாது. கலைஞர் கட்டிய தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை நம்முடைய இளைஞரணி செயலாளர் எதிர்காலத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். எல்லா தத்துவமும் தோற்று போய்விட்டது. என்ன காரணம்? தத்துவம் தோற்று போச்சுன்னா தத்துவமா தோற்று போகிறது. நல்ல தலைவன் வேண்டும். ஆனால் அந்த நல்ல தலைவன் என்ன தத்துவத்தோடு இருக்க வேண்டும். நல்ல தத்துவம் எப்போது வெற்றி பெறுகிறது என்றால் நல்ல தலைவனால் தான் வெற்றி பெறும். கம்யூனிசம் நல்ல தத்துவம். லெனின் வெற்றி பாதைக்கு உயர்த்தினார். அதே போல கியூபாவிலே ஒரு நல்ல தத்துவம், கம்யூனிச தத்துவம். அங்கே ஃபிடல் காஸ்ட்ரோ என்கிற மாமனிதர் இருந்தார். ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு பின்னே வந்த தலைவர்கள் எல்லோரும் இந்த தத்துவத்தை காப்பாற்றினார்கள். நல்ல தலைவர்கள், தத்துவம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் கார்ல் மார்க்ஸுக்கு பிறகு லெனின் வந்தார். லெனினுக்கு பிறகு யாரோ வந்தார்கள். கோர்பச்சேவ் என்று ஒரு அதிபர் வந்தார். அவர் காலத்தில் கம்யூனிசம் தோற்றது. ஏனென்றால் கம்யூனிசம் நல்ல தத்துவம், தலைவன் நல்ல தலைவன் இல்லை. அங்கே நல்ல தத்துவம், நல்ல தலைவர்கள். இந்த தத்துவம் திராவிட தத்துவம் வாழுவதற்கு காரணம் நல்ல தலைவர்களாகவே நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய கடைசியாக நம்முடைய நல்ல தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு, இந்த தத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு நம்முடைய கருணா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். நான் எண்ணி பார்க்கிறேன், 1976 கல்லூரிகளை அதிகமாக திறந்தவர் கலைஞர் என்றால் அது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா முஸ்லீம் கல்லூரியில் தான் நானே படித்தேன். அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, கலைஞர் உருவாக்கணும் நான் படித்தேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. மதுரை சட்டக்கல்லூரிக்கு போனேன். அங்கே போய் பார்த்தாலும் திறப்பாளர் கலைஞர்னு போட்டுருக்கு. நான் முழுக்க முழுக்க படித்ததெல்லாம் கலைஞர் கொடுத்த கல்லூரியிலேயே படித்திருக்கிறேன் என்பது எனக்கு இருக்கிற பெருமை. ஆனால் எங்கே கருணா அவருடைய ஆய்வை தூக்கி நிறுத்துகிறார் என்றால், எல்லா இந்தியாவிலேயும் கல்வி அறிவு பெற்ற, கல்லூரி அறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 22% இருந்தபோது 1976 48% உயர்த்தியது கலைஞர் ஒருவர் தான் என்ற புள்ளி வரத்தோடு கொடுக்கிறாரே, அது அவருடைய ஆய்வு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞர் காட்டியிருக்கின்ற புரட்சி என்பது ஒன்றல்ல, இரண்டல்ல. இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற மகத்தான தலைவராக நாம் கலைஞரை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய அவருடைய தொடர்ச்சி எது தெரியுமா? இந்த மகளிர் உரிமை திட்டம். எத்தனையோ திட்டங்களை கலைஞர் தந்தார். இந்த மகளிர் உரிமை திட்டம் என்கிற திட்டம் எப்படி வந்தது என்று நான் தேடிய போதுதான் தெரிந்தது. நாம் எல்லோரும் வீட்டு குடித்தனம்னு போடுறோம். உங்கள் ஒய்ஃப் யாருன்னு கேட்டால் பத்திரம் எழுதும்போது தமிழ்ச்செல்வி, காப்பே, ஆறுமுகம், வீட்டு குடித்தனம் போடுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். வெளிநாடுகளில் ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு பேரே கிடையாது. அவங்களுக்கு ஹவுஸ் மேக்கர்னு ஒரு பேர் இருக்கு. ஏனென்றால் கணவன் வேலைக்கு போய்விட்டால் அந்த வீட்டை பராமரிக்க, குழந்தைகளை பார்த்து கொள்ள மனைவி வேலை செய்கிறாள் அல்லவா, அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த துணைவியார் அந்த இல்லத்தை பராமரிக்காவிட்டால், குழந்தையை பராமரிக்காவிட்டால் அதற்கு ஒரு நர்ஸை போட்டினா மாசம் 20,000 30,000 வரும். அப்போ அந்த 20,000 30,000 யாருக்கு போய் சேரணும்? மனைவிக்கு போய் சேரணும். அப்போ ஹவுஸ் மேக்கர் வேற, ஹவுஸ் ஒய்ஃப் வேற. ஹவுஸ் மேக்கர் என்கின்ற கான்செப்ட் மேலை நாடுகளை வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றம் சொன்னது. அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த பங்களிப்பை இந்தியாவில் முதலாக நிறைவேற்றி, இல்லை வீட்டு குடித்தனத்தில் இருக்கிற நீங்கள் வீட்டு குடித்தனம் அல்ல, வீட்டை உருவாக்குகிறவர்கள், உங்களுக்கும் உரிமை தொகை அரசாங்கம் தரும் என்று எழுதி காட்டிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணா தொடங்கி வைத்தார், பெரியார் தத்துவத்தை தந்தார், கலைஞர் எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை கட்டி அமைத்திருக்கிறார். டெல்லியில் எங்களை எல்லாம் பார்த்தால், இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை பார்த்தால் எப்படியெல்லாம் பயந்து போய் பார்க்கிறார்கள், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தால் தான் தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கலைஞரே சாதாரணமாக தான் தெரியும். வெளிநாட்டுக்கு போனால்தான் கலைஞருடைய மரியாதை, கலைஞருடைய ஆற்றல், கலைஞருடைய மாண்பு தெரியும். ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். நேரம் இல்லை, ஒன்றே ஒன்று சொல்கிறேன்.
கருணா கல்யாணத்துக்கு கலைஞர் போறார், தலைவர் போறார். மாப்பிள்ளை உட்கார்றார். மாப்பிள்ளை உட்கார்ற நாற்காலி ஆடுது. கலைஞர் உடனே சொல்றாரு, கருணாநிதிக்கு எந்த நாற்காலி கொடுத்தாலும் இந்த பேருக்கு இப்படிதான் ஆடும், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அருமை தம்பி உதயா வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன் உரிமையோடு, எதிர்காலத்தில் ஆடாத ஒரு நாற்காலியை நம்முடைய கருணாவுக்கு வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.